ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சிஎஸ்கே vs லக்னோ மேட்ச் இருக்குல்ல நைட்டு. அதுக்காக நம்ம வந்து ஒரு பிளேயிங் லெவல் ஸ்குவாட நான் புடிச்சு வச்சிருக்கோம். நிறைய பேர் ஐபிஎல் வரப்போகுது, நிறைய பேர் வந்து ட்ரீம் லெவல் யூஸ் பண்றீங்களா, அதனால ட்ரீம் லெவல்ல இருந்தே ஒரு ஸ்குவாட புடிச்சு வச்சிருக்கேன். 2 ஸ்குவாட புடிச்சு வச்சிருக்கேன். அந்த ஸ்குவாட நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் வந்து டோனி இந்த சைடு, அந்த சைடு பார்த்தா கேஎல் ராகுல். பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவன் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட். வேற ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மார்க்கஸ் ஸ்டாயின்ஸ், அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, அப்புறம் தீபக் சகர், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, வேற ரவி பிஷ்னாய், மதிஷா பத்திரானா. இவங்க 14 பேர் நான் ஒரு இதாக எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிண்டன் டிகாக்கு, நிக்லஸ் குரான் வந்து கீப்பிங்க்கு. இவங்க 2 பேர்ல யார் வேணா கீப்பிங் வரலாம். இந்த பேட்டரிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே, அப்புறம் ரச்சின் ரவீந்திராவை, அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, அப்புறம் சமீர் ரிஸ்வானு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அந்த சைடு பார்த்தா குருணால் பாண்டியா. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், அப்புறம் மதிஷா பத்திரானா, அப்புறம் தாக்கூர் அந்த சைடு பார்த்தீங்கன்னா. இவங்க தான் நான் பவுலர்ஸ் அப்புறம் எடுத்துட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே லக்னோ மேட்ச் வந்து நிறைய இந்த வாட்டி கண்டிப்பாக ஆஸ்யூஷுவல் எம்எஸ் தோனி தான் சைடு கீப்பர். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். இந்த வாட்டி நம்ம 2 பவுலர்ஸ் வேணும். இந்த டீமில் வந்து 2 பவுலர்ஸ் வேணும். கண்டிப்பாக ஒரு விக்கெட் கீப்பரு இவங்களெல்லாம் எடுத்து வச்சிருக்க ட்ரீம் லெவலில். வேறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரவி பிஷ்னாய் ஓவர் போடுவார். இது ரவி இவர் சிவன் துபே அப்படி இல்லைனா டோனி வந்து இன்னைக்கு அந்த ஓவர் அடிச்சு கீழத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பென்சிவ் ஓவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தீபக் சகர் வந்து நல்லா ஸ்விங் போட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சேப்பாக்கில் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஸ்விங்லாம் போட்டிருக்காரு, சூப்பராக போடுவார். அப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கு ஏற்ற பிச்சு இது சிஎஸ்கே. அதனால வந்து ஜடேஜாவும் இன்னைக்கு தீக்ஷனா சூப்பராக போட்டு விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா ஜடேஜா வந்து தூக்கி போட்டு அப்படியே டர்ன் பண்ணி விக்கெட் எடுப்பார். தீக்ஷனா பார்த்தீங்கன்னா அப்படியே கேர் பால் குத்தி லென்த்தில் குத்தி அப்படியே எடுப்பார். விக்கெட் போகும், நிறைய விக்கெட் போகும் இந்த வாட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொயின் அலிக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி போன மேட்ச் மாதிரி டேரன் மிச்சல் மாதிரி உட்கார வச்சுட்டு மொயின் அலி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொயின் அலிக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே இந்த வாட்டி பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த வாட்டி ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணல, இந்த மேட்ச் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு பேட்டிங் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த சைடு கேஎல் ராகுல் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இந்த வாட்டி பார்த்தா டோனி கொஞ்சம் முன்னாடி இறங்கி ஆகணும், அப்போ தான் வந்து அடிக்க முடியும். ஏன்னா போனாட்டி பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் இறங்கி அடிச்சு விட்டார். கொஞ்சம் முன்னாடி இறங்கினா இல்லாட்டி நிறைய ரன் போக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்க தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிச் இருக்குது. அதனால் இன்றைக்கி டாஸ் வின் பண்ணிச்சுன்னா பேட்டிங் தான் எடுக்குங்க கைஸ். ஆல் தான் கைஸ் இந்த வீடியோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, சிஎஸ்கே தான் இன்றைக்கி டாஸ் வின் ஆச்சுன்னா பேட்டிங் எடுக்குன்னு சொல்லிட்டேன். வேறு சேப்பாக்கில் மேட்ச் உங்களுக்கே தெரியும், சேப்பாக்கில் எப்படி இருக்கும், பிச் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். கண்டிஷன் என்ன, எப்படி போட்டால் எப்படி வரும், யார் இன்றைக்கி விளையாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரெடிக்ஷன் கார்ட்ஸ் 2 ஸ்குவாட் சொல்லியிருக்கேன். அந்த 2 ஸ்குவாட் நான் விட்ருக்கேன். என் ட்ரீம் லெவலில் பாருங்க 2 ஸ்குவாட் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு ஸ்குவாடு, அப்புறம் இந்த ஒரு ஸ்குவாட், 2 ஸ்குவாட் நான் விட்டுருக்கேன். இந்த ரெண்டு ஸ்குவாட் நான் எடுத்துருக்கேன். இந்த 2 ஸ்குவாடில் இன்றைக்கி பிளேஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி ஆடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வரும் மேட்ச் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே போகும் மேட்ச். அதனால் அவ்வளோதான் கைஸ் மேட்ச். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் போட்டோம். அப்புறம் ட்ரீம் லெவலில் 2 ஸ்குவாட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2 ஸ்குவாட் நம்ம இன்றைக்கி நல்லா ஆடிச்சுன்னா வந்து ஏதாவது நமக்கு இது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.